தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது. இதனால் நடைமுறை வரி விகிதம் தற்போது 18.4% உயர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர், உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் ஆகியவை உலக பொருளாதாரத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் தங்கம் மீதான முதலீடு அபரிவிதமாக அதிகரித்து அதன் விலையும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. தங்க தேவையின் பெரும் பகுதியை இறக்குமதி மூலமாகவே ஈடு செய்யும் இந்தியா தங்க வர்த்தகத்தில் உலகின் 2வது பெரிய சந்தையாக உள்ளது. நடப்பு நிதியாண்டில் தங்க இறக்குமதி வரலாறு காணாத உச்சத்தை எட்டி 6,88,000 கோடி ரூபாய் என்ற மதிப்பை தொட்டது. இது கடந்த ஆண்டை விட 2% அதிகமாகும். இதனிடையே இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்துவதற்காக பொதுமக்கள் ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னணியிலேயே தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6%-இலிருந்து 15% உயர்த்தி ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இறக்குமதி வரி 15% உயர்வு என்று ஒன்றிய அரசு கூறினாலும் நடைமுறையில் 18.4%-ஆகவே உயரும். பழைய நடைமுறையில் அடிப்படை சுங்கவரி 5% இருந்தது. இது 10%-ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரி 1%-இலிருந்து 5%-ஆக அதிகரித்துள்ளது. அதன்படி 15% உயர்ந்தாலும் இதனுடன் கூடுதலாக ஜிஎஸ்டி 3.45% சேர்ந்து மொத்தமாக 18.45%-ஆக உயரும். இதன் மூலம் ரூபாயின் மதிப்பு உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை புதிய இறக்குமதி வரியால் மேலும் உயரும் என்பதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டின் மத்தியில் தங்கத்தின் மீதான வரிகளை ஒன்றிய அரசு குறைத்தபோது தணிந்திருந்த தங்க கடத்தல் தற்போது மீண்டும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தங்கம் விலை ஏற்கனவே உயர்ந்திருக்கும் சூழலில் இறக்குமதி வரியை உயர்த்துவது தங்க தேவையை மேலும் பாதிக்கும் என வணிகர்கள் கூறுகின்றனர். கள்ளச்சந்தையில் தங்க வியாபாரம் மீண்டும் சூடுபிடிக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர். அதன்படி 15% உயர்ந்தாலும் இதனுடன் கூடுதலாக ஐஜிஎஸ்டி 3.45% சேர்ந்து மொத்தமாக 18.45%-ஆக உயரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.